இந்த அரசாங்கம் உங்களுக்கு எப்படி நல்லமா மோசமான்றதை சொல்லுங்க. ஏனெண்டா இந்த அரசாங்கத்தில் நிறைய விஷயத்தை பார்க்குற நீங்களும் பார்ப்பீங்க. இன்றைக்கு தேரர் கைது செய்யப்பட்டதை இன்றைக்கு பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது. தேரர்கள் கைது செய்யப்படுறாங்க. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவங்க கைது செய்யப்படுறாங்க. இன்னொன்றும் இன்றைக்கு பார்த்தனா எதிர்கட்சி தலைவர் சஜித் அவங்களுக்கு எதிராகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட போகுதாம். சஜித் அவங்க இருக்காங்க தானே, அவங்களினுடைய மனைவியினுடைய தேவைக்காக அரசாங்க வேளையில் யாரையோ அமர்த்தியிருக்காங்களாம் அப்படின்ற ஒரு முறைப்பாடு உண்டு சிஐடிக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அந்த விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட போகுதான். அதே மாதிரிக்கு இனிமே நிறைய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது என்னண்டா, இந்த வருஷத்தில் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் குறைவு. ஆனால் வார வருஷத்தில் இந்த மஹிந்த ராஜபக்சவங்க கோட்டாபய ராஜபக்சவங்க அவங்களும் கைது செய்யப்படுவாங்கன்ற ஒரு பேச்சொண்டு போகுது. இது உண்மையா நடக்குமா? உண்மையாகவே இந்த அரசாங்கம் மக்களாகிய உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அனுரகுமார் திசாநாயக் அவங்களை உங்களுக்கு விருப்பமா இருக்குதா? இந்த அரசாங்கத்துக்கு கீழே நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா, கோபமா இருக்குதா? இந்த நாட்டுக்கு தேவையானதை தான் செய்யறாங்களான்றதை நீங்க சொல்லுங்க. ஆனா இந்த ரெண்டு பேச்சு போகுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தில் யாருமே வாலாட்ட முடியாது. சரியான முறையில் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த அரசாங்கத்துக்கு கீழே இந்த நாட்டில் எல்லாருமே வாழலாம். ஆனால் இனவாதத்தையோ மதவாதத்தையோ இல்லாட்டி நாட்டில் ஒரு குழப்பமான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு யாராவது முயற்சி செய்தாலோ, மோசமான செயல்கள் செய்தால் கட்டாயம் கைது செய்யப்படுவாங்க. அவங்களுக்கான தண்டனைகள் கட்டாயம் கிடைக்கும். நீதி அனைவருக்குமே சமம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடந்து கொண்டு இருக்குது. இன்னும் நடக்கும்ன்றதை பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அரசாங்கம் நல்லமா? இந்த நல்லமாண்டோன எனக்கு என்ன ஞாபகம் வருதுண்டா, ஒரு சிங்கள அரசியல்வாதி பாராளுமன்றத்தில் நல்லமா உப்பு விலை கூடிட்டு அந்த விலை கூடிட்டு நல்லமா இப்போ நல்லமா அப்படின்னு கதைச்சு. ஆனால் அதுக்கு பிற்பாடு அவரையும் தூக்கி ஜெயிலுக்கு வச்சாங்க. சாமர சம்பத் அப்படின்னு சொல்கிற அரசியல்வாதி தான். ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. ஆனால் இந்த மஹிந்த ராஜபக்சவங்க கோட்டாபய ராஜபக்சவங்களை தான் அடுத்து டார்கெட் பண்ண போகிறாங்க இந்த அரசாங்கம் அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சுக்கள் போகுது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கண்டா, ஒரு பக்கம் மக்கள் எல்லாருமே இந்த அரசாங்கத்தை புகழ்ந்து தள்ளுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கண்டா, நீங்கள் கல்லறை பிடிக்கிறேன்றதை நிறுத்தி போட்டு நாட்டை முதலாவது அரசினுடைய விலை ஜனாதிபதிக்கு தெரியுமா? உப்பினுடைய விலை தெரியுமா? மரக்கறியினுடைய விலை தெரியுமா? 3 நேரமும் மக்கள் சாப்பிட்றாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பொருளாதாரத்தை உங்களால் கட்டியெழுப்ப முடியுமா? அதில் கவனம் செலுத்துறீங்களா? அதில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கீங்களா? அதை விட்டு போட்டு நீங்கள் கல்லறை பிடிக்கிறேன் 5 வருஷத்தையும் கடத்த முடியாது. அப்படி கடத்துவீங்களாக இருந்தாங்கடா உங்களுக்கு இந்த ஆட்சியை 5 வருஷம் கூட கொண்டு போக முடியாதுன்ற மாதிரிக்கு ஏகப்பட்ட அவருக்கு எதிரான விஷயங்களையும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் நிறைய மக்கள் இந்த அரசாங்கத்தை கொண்டாடுறாங்கன்றதை மட்டும் திட்ட தெளிவாக தெரியுது. நீங்கள் பார்க்குற நீங்கள் உண்மையாக உங்களோட மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இந்த அரசாங்கம் உங்களுக்கு விருப்பமாக இருக்கா? இந்த அரசாங்கம் செய்கிற செயல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இந்த அரசாங்கம் நல்லது செய்கிறாங்களா இல்லாட்டி மோசமாக நடந்து கொள்கிறாங்களா? மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் மிக மிக முக்கியம். இப்போ நான் ஒன்று நினைக்கலாம், ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று நினைக்கலாம். அதிகமான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்போ பார்த்தாலும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள். இந்த வருஷம் மட்டும் 48 பேர் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களால் உயிரிழந்திருக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் பின்னுக்கு இருக்கிறது யாருன்னு பார்க்க போனால் ஒரே வார்த்தை, இந்த வார்த்தை தான் வரும். என்னது? பாதாள உலக கும்பல்ண்டுவாங்க. அப்போ அந்த பாதாள உலக கும்பலினுடைய முக்கியமான உறுப்பினர்கள் நேற்று கூட இந்த இந்தோனேசியாவில் 4-5 பேர் கைது செய்யப்பட்ட விஷயங்களை பார்க்கக்கூடிய வகையில் இருந்துச்சு. இந்த சம்பவங்களும் பாதாள உலக கும்பல் அப்படின்றவங்க நடத்துகிற சம்பவங்கள் எல்லாம் முற்றாக ஒழிக்கப்படும், நிறுத்தப்படும், அழிக்கப்படும் அப்படின்ற மாதிரி இந்த அரசாங்கத்தில் பயப்படாமல் கதைக்கிறாங்க. அது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவங்களா இருந்தாலும் சரி, மஹிந்த ராஜபக்சவங்களா இருந்தாலும் சரி, கோட்டாபய ராஜபக்சவங்களா இருந்தாலும் சரி, சஜித் அவங்களா இருந்தாலும் சரி, சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே நீதின்றது சமன். யாருக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கான நீதிமன்றத்தில் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையை முழுமையாக கட்டி எழுப்புவோம்ன்ற ஒரு விஷயத்தை இந்த அரசாங்கத்துக்கு கீழே பார்க்கக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் எதிர்கட்சி நாமல் ராஜபக்ச அவங்க இன்னும் சில அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்கண்டா, அதாவது இவங்க இந்த அரசாங்கம் என்ன செய்யறாங்கண்டா, சற்றியான மாதிரிக்கு மக்கள் அரசியல்வாதிகள் எல்லாரையுமே கட்டுப்படுத்துறதுக்கு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு கீழே தான் இவங்க சொல்றதை தான் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பாப்போம்
இந்த அரசாங்கம் உண்மையாகவே இந்த 5 வருஷத்தில் இந்த நாட்டை பொருளாதார ரீதியாகவும் கட்டியெழுப்பி திருடர்கள் மோசமான செயல்கள் செஞ்சவங்களையும் கைதும் செய்து இவங்களால் அந்த ஆட்சியை தக்க வச்சு கொள்ள முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? அதே போல் இந்த அரசாங்கம் நல்லமா? அதை நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு தேரர்களையெல்லாம் ஒரு வார்த்தை கூட வந்து கதைக்க முடியாதுன்னு. ஆனால் இன்றைக்கு கூட தேரர் ஒருத்தரை வந்து கைது செய்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து இந்த தேரர்களை கைது செய்கிற விஷயங்கள் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம். அப்போ எல்லாமே சமம் தான். இந்த அரசாங்கம் உண்மையாகவே வந்து சரியாக தான் நடந்து கொள்கிறாங்க போலன்ற ஒரு உணர்வு கொண்டு வருது. அனுரகுமார் எனக்கு என்ன தோணுதுண்டா, இந்த அதாவது இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் ரணில் அவங்களோ இல்லைண்டா கோட்டாபாய் அவங்களோ இல்லைண்டா மைத்ரிபால சிறிசேன அவங்களோ இல்லைண்டா மஹிந்த ராஜபக்ச அவங்களோ இது எல்லாத்தையுமே விடு இந்த அனுரகுமார் திசாநாயக் அவங்களினுடைய அரசாங்கத்தில் தமிழர்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியது ஒரு புத்திசாலித்தனம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ நாங்கள்லாம் ஒரு இளைஞர்கள், எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரலாறு தெரியாது. அப்போ இவங்களை இந்த அரசாங்கத்தை உடனே வந்து கூடுதலான ஆட்கள் அரசியல்வாதிகள், முக்கியமாக தமிழ் அரசியல்வாதிகள் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஜேவிபின்றுவாங்க. அப்போ இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. உண்மையாகவே தமிழர்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு கீழே நல்லது நடக்குமா அப்படின்றதுகளை வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி வந்து போறேர் என்ற ஒரு விஷயத்தை பார்த்தேன். அதில் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த செம்மணி என்ற ஒரு புதைகுழி, அது உணர்வு பூர்வமானது. எங்கட சொந்தங்கள், எங்கட பிள்ளைகள், எங்கட சகோதரங்கள் தான் இறந்து போயிருக்கிறாங்க. அது கதைக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் உண்டு. அந்த புதைகுழியை கூட பார்வையிடுவதற்கு இந்த அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி அங்கேயும் போவே அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியையும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது. உண்மையாகவே இந்த அரசாங்கத்தில் வந்து இந்த புதைகுழிகள்லாம் தோண்டி இந்த அளவுக்கெல்லாம் வந்து அனுமதியெல்லாம் கொடுக்கறத பார்க்கும்போது உண்மையாக இந்த அரசாங்கத்தில் வந்து மக்களுக்கு, முக்கியமாக தமிழ் மக்களுக்கு ஒரு படி மேலே நம்பிக்கை அதிகரிக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னடா, இந்த சின்ன பிள்ளைகளினுடைய துஷ்பிரயோகங்கள் அதிகமாக நடக்குது. ஒவ்வொரு நாளும் வந்து 5 வயசு 10 வயசு 15 வயசு இந்த மாதிரி சின்ன வயசில் இருக்கக்கூடிய சிறுமிகளை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுற சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் இலங்கை நாட்டில் நடக்குது. அதை கட்டுப்படுத்தணும்டா இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்தணும். போதைப் பொருளை கட்டுப்படுத்துறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையுமே இந்த அரசாங்கம் எடுக்குமாக இருந்தால் உண்மையாகவே இந்த தேசம், இந்த நாடு ஒரு மிகப்பெரிய, இந்த இலங்கை தீவுன்றது உலகத்திலேயே வல்லரசு நாடுகள் எல்லாம் வந்து இந்த தீவை சுற்றி வர்றதுக்கான அத்தனை தேவைகளும் இந்த தீவுள்ளுக்கு இருக்குது. ஆனால் அந்த விஷயங்கள் அவ்வளோத்தையுமே நாங்கள் சரியாக பயன்படுத்தி இருக்க மாட்டோம் கேட்டிங்கடா. இல்லை, அப்போ நாங்கள் இந்த போதைப் பொருளெல்லாம் அழிக்கும் போது இந்த தீவில் எல்லா மக்களுமே எல்லாருமே ஒரு சரியான சிந்தனையோட ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரு பாதையில் போவாங்க. இந்த போதைப் பொருளை மட்டும் இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்துமாக இருந்தால் இந்த தேசம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சொர்க்கமான தேசம்ன்றது தெரிஞ்சாலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தேசத்தை கட்டி எழுப்ப முடியும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக மொத்தத்தில் இந்த அரசாங்கம் நல்லமா இல்லைண்டா மோசமா? நீங்கள் சொல்லுங்கள். நன்றி சொந்தங்களே, நன்றி.